எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் இந்த மயோனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய சாஸுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேருக்கு இது இன்னும் தெரியல அப்படிங்கிறது தான் விஷயம். எவ்வளவு நாள் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த மயோனீஸ் பயன்பாடு கடைகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து கர்நாடகாவிலுமே கூட மருத்துவர்கள் இதே விஷயத்த வலியுறுத்துறதா நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே கேரளாவில் மயோனீஸ் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க ஒரு பெண் அந்த ஷவர்மா இன்சிடென்ட்ல இறந்தப்போ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண பேன் அது. ஆக எதற்காக இந்த மயோனீஸ் அப்படிங்கிற விஷயத்தை தடை பண்ணிருக்காங்க? ஏன்னா அது பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படுவதாலா? இப்ப பச்சை முட்டை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஓடு இருக்கு, உள்ளார அந்த திரவங்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஓடு முழுக்க ஓட்டையே இல்லாத ஓடு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல சிறு சிறு துளைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த முட்டை அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்காத போது ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் தாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல தாங்காது, கெட்டு போயிடும். எப்படி கெட்டு போயிடும்? இந்த துளைகளுக்குள்ளார போகக்கூடிய பாக்டீரியா மற்றும் நுண்கிருமிகள் தான் இதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சில வகையான தீவிரமான பாக்டீரியாக்கள் இதுல இருக்கு அப்படின்னா, பச்சை முட்டையில போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா, குறிப்பா சல்மோனெல்லா டைஃபிமோரியம், சல்மோனெல்லா என்டரைட்டிஸ், ஈ கோலை, லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன்ஸ் போன்ற இதெல்லாம் வயிற்றுப்போக்கு மற்றும் பலவிதமான தீவிரமான பிரச்சனைகளை உடம்பில் உருவாக்க வல்ல பேட் பாக்டீரியா இதெல்லாம் ஈஸியா இந்த முட்டைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டாமினேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த முட்டையை எடுத்து அதுல எண்ணெய் மற்றும் வினிகர் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனீஸை தயாரிச்சு அதை உடனே பயன்படுத்திட்டா கூட பிரச்சனை இல்லை. அதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற காரணத்தால தான் இன்னைக்கு இந்த மயோனீஸ் அப்படிங்கிறது தடைபடப்பட்டிருக்கு. ஒரு வகையில இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் போய் வெளியில சாப்பிட்றது அப்படிங்கிறது மெயினா இந்த சாஸுக்காகவே, மயோனீஸ் சாஸுக்காகவே சாப்பிட்றது அதிகமா இருக்கு. அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பெரியவங்களுக்கு இந்த சாஸ் அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாதுன்னு இதுல இருக்கக்கூடிய எண்ணெய்கள் மற்றும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால. பட் இந்த மாதிரி கிரீம்களே தேவையா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அதை விட பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்றோம், அதெல்லாம் வீட்லயே நம்மளே தயாரிச்சு அரைச்சிக்க முடியுது. தயிர், புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம தொட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது அதுக்கு மாற்றா டைரக்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம இந்த பிரச்சனைக்காக முட்டையை எதிரியா பார்க்க கூடாது. குறிப்பா இந்த மாதிரி வேக வைக்கப்பட்ட முட்டைகள், ஹாஃப் பாயில்டு இல்லை, ஃபுல் பாயில்டு எக்ஸ் அப்படிங்கிறது நான் பொதுவாக என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மருந்தாவே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அது புரியலைனாலும் வலியுறுத்தி சொல்லுவேன் திருப்பி திருப்பி. அட்லீஸ்ட் ஒரு பாயில்டு எக்கு, கம்ப்ளீட் ஃபுல் பாயில்டு எக் அப்படிங்கிறத உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அதில் எந்த விதமான கிருமி இருக்காது. ஆனால் ஃப்ரெஷ்ஷான எக்காக யூஸ் பண்ணுங்க. அப்படி கடையில் வாங்கின உடனேயே அந்த முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுறது அப்படிங்கிறது சேஃப். என்னன்னா முட்டையை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா முட்டை மேலே இயற்கையாகவே ஒரு விதமான கடினத்தன்மை வாய்ந்த ஒரு திரவம் பாதுகாத்துட்டு இருக்கும். அதுதான் 2 வாரம் பாதுகாக்குது. ஃப்ரிட்ஜில் இல்லாத போது அந்த கிருமிகள் உள்ள போகாம இருக்கு. நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா இன்னும் அது ஈஸியா உள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எப்பவுமே முட்டை வாங்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது ரொம்ப சேஃப். அது கிருமி தாக்குதலுக்கு உள்ளாகாம இருக்கும். அப்புறமா நாம அதை எடுத்து பாயில் பண்ணி பயன்படுத்துறது பெஸ்ட். ஏன்னா பாயிலிங்ல தான் உங்களுக்கு அந்த முட்டையோட அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு பரிபூர்ணமா கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த வேக வைக்கப்பட்ட அவித்த முட்டையில தான் கிடைக்குது. நம்ம ஆம்லெட், ஆஃப் பாயில், பொரியல், கலக்கி அப்படின்னு என்ன வகையில செஞ்சு சாப்பிட்டாலும் கூடவே நம்ம சேர்த்தக்கூடிய மற்ற எண்ணெய்கள் பிரச்சனை உண்டாகும். ஆனா இந்த மாதிரி பாயில்டு எக், ஈவன் இன்னைக்கு நிறைய வெஜிடேரியன்ஸ் மற்ற விஷயங்கள் சாப்பிடலைனாலும் முட்டையை சாப்பிட்றது அப்படிங்கிறத நிறைய பேர் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சேஃபான, ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு. குறிப்பா நரம்புகளுக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால எத்தனையோ பேர் அவதிப்படுறாங்க. வயது அதிகமாக ஆகதான் இது தெரியும். அந்த நரம்பு வீக்னஸை குறைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முட்டையில, குறிப்பா பாயில்டு எக்ல இருக்கு. அதனால பாயில்டு எக் ஒரு மருந்தா பயன்படுத்தணும். மயோனீஸ் போன்ற விஷயங்களை கண்டிப்பா கட்டாயம் தவிர்க்க தான் பார்க்கணும். சுவைக்காக நம்ம உடம்பை கெடுத்துக்க கூடாது. ஆக இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்க பொறுப்பு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.